emergency door exists for car, bus. So here, this is the sensor, LDR sensor, smoke sensor. Two sensors we are using. LDR means light dependent resistance sensor. This is the smoke sensor, MQ2. Smoke sensor, then it will be going to the microcontroller unit. So this is the microcontroller. Arduino, you know microcontroller unit with the display. Then relay, 3 relay. Door open, door close. Then foam spray. This relay is for foam spray. This black relay is door open close. Total 3 relay we are using. 3 relay. Next, this is the GSM modem for message. Okay, the battery 12 volt 7 ampere lead acid rechargeable battery. One charge பண்ணீங்கன்னா ஒரு 1 hour ரன் பண்ணி காமிக்கலாம். பின்ன அதுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். 12 volt 90 watts 60 rpm. 12 volt 90 watts 60 rpm permanent DC mode. அப்புறம் இது ஸ்பர்கிர் மெக்கானிசம் 1:4 ratio. 25 mm. இது ஷாஃப்ட் 15 mm diameter ஷாஃப்ட். இது வந்து டிசி மோட்டர், இது கன் மோட்டர், இது டோர் லாக் பண்ணுறது மோட்டர் தான். இது 12 volt 40 watt மோட்டர். அது நம்ம ஃபோம் ஸ்ப்ரே. சரியா? இப்போ இது வந்து நம்ம டெமோ மாதிரி ஒரு கார் மாதிரி ஒன்று பண்ணிட்டு ஸ்ட்ரீட் பண்ணணும். 1 mm ஷீட்டில் ஸ்ட்ரீட் பண்ண பண்ணியிருக்கோம். இந்த வீடு 8 inch diameter, அது 3 inch diameter. நம்ம இப்போ வந்து ஃபயரை வந்து நம்ம வந்து ஃபயர் ஏதாவது ஸ்மோக்கோ ஃபயரோ எல்லாம் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகுது. நம்ம டோர் ஓப்பன் ஆகுது காமிக்கணும். ஃபோம் ஸ்ப்ரே அடிக்கும், டோர் ஓப்பன் ஆகும். இதான் வந்து கான்செப்ட். ஏதாவது ஃபயர் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோம் ஸ்ப்ரே ஆகும். ப்ளஸ் வந்து இது ஆக்சுவலாக ஃபோம் இதுக்கு நேரம் வச்சுன்னா இதுக்கு நேரம் அடிக்கும். அப்படி சர்க்யூட்லாம் போயிருந்தாக்கா நான் ஓப்பன் வச்சு பண்ணுறதுனால இது வச்சுருக்கேன். சரியா? நீங்கள் பண்ணி காமிக்கிறப்ப இது மாதிரி பண்ணி காமிக்க தான் பேட்டர். இந்த மேலே அடிச்சிச்சுன்னா பூரா இதாகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இது ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம எல்லா பேசஞ்சரும் வெளியே வந்துடணும். வெளியே வந்த பிறகு எல்லோரும் போய் கம்ப்யூட்டர் ஆகி ஒரு ப்ராப்ளம் இல்லைங்களா நோட்டம்னா டிரைவர் வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணணும். இது டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்சு. இதை ப்ரெஸ் பண்ணி தான் விடணும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் மறுபடியும் ஸ்மோக்கு எதாவது வந்துச்சுன்னா அதே மாதிரி நடக்கும். ப்ளஸ் எஸ்எம்எஸும் நடக்கும். அந்த 2 நம்பருக்கு மெசேஜ் வரும். ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் ஃபார் ஃபயரு ஆர் ஸ்மோக்கு யூஸ் பண்ணி மெசேஜும் வரும். ப்ளஸ் ஃபயர் எக்ஸ்டென்ஷன் நடக்கும். ப்ளஸ் டோரும் ஓப்பன் ஆகும். இதில் ஒன்றே சர்க்யூட்லேருந்து தான் ரிலே வழியாக அந்த மோட்டருக்கும் இந்த மோட்டருக்கு சப்ளை வருது. இதெல்லாம் ப்ரோக்ராம்லாம் நம்ம எழுதியிருக்கோம். இந்த ஃபயர் சென்சார் எல்டிஆர் சென்சாரில் ஃபயர் ஆச்சுனாலோ இங்கே ஸ்மோக் வந்துச்சுனாலோ நம்ம வந்து இந்த மாதிரி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து ஆன் பண்ண சொல்லிடுவோம். அவ்வளோ மறுபடி ஃபயர் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதை அடிச்சுட்டே தான் இருக்கும். அந்த டெமோக்கு வந்து இவ்வளோ தான் பண்ணி காமிக்கணும். ரொம்ப நேரம் அடிச்சோம்னா அது இருக்கிறதா போயிடும். ஸோ இதான் வந்து கான்செப்ட். இது டோரில் மட்டும் இந்த ஸ்டார்டிங் டைம் மட்டும் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து நீங்கள் கிட்ட ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்சார் வந்து ஹைட்டு போயிட்டு தான் லோ போகுது. அந்த டைம் வந்து டோர் ஒரு டைம் வந்து ஓப்பன் ஆகும், ஸ்ப்ரே ஆகும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து 1 minute கழித்து இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு செக் பண்ணும். அதுக்கடுத்து மால் ஃபங்க்ஷன் வேறு வேணால் கழட்டி விட்டுதான் ஒரு வேறு மட்டும் ஒரு வேறு கழட்டி ஆனால் ஃபோம் ஸ்ப்ரே அடிக்குங்க. அதை வேற கட் பண்ணணும். அப்படின்னா பண்ணிட்டு முடிச்ச பிறகு பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு டைம் வந்து வந்துட்டு போகுது. ஒன்று குழப்பம் ஒரு டைம் வந்து அடிக்க லைட்டாக அடித்தா ஒன்று இது வரும். இது ஒரு 10 டைம் ப்ரெஸ் பண்ணணும். 10 டைம் இதுல இருந்து ஃபோம் இருக்கும். ஒரே டைம்ல போகாது. ஒரு டைமுக்கு ப்ரெஸ் அத்தனை ஒரு டைம் அதான் 10 டைம் ப்ரெஸ் பண்ணலாம். சிங்கிள் டைம் இல்லை டோட்டலாக இந்த கேன் இருக்கிறத வச்சு 10 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணலாம். 10 டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ 2 டைம் ஆப்ரேட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு, இன்னொரு டைம் ஃபயர் வச்சு வந்துச்சு, இன்னொரு 5-6 டைம் நடக்கும். அதுக்கடுத்து வேணும்னா வேறு கேன் இருக்குது நான் தருவோம். அதை எடுத்து நீங்கள் மாட்டிக்கணும். அந்த கிளாம்பை யூஸ் பண்ணி அதுக்கு தான் இந்த கேனை வச்சு பண்ணிக்கலாம். கான்செப்ட் இதான். ரொம்ப மனசிலாயா?